நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதுல வீடியோல வரலையே. நமஸ்காரம் மாமா. ஜெய் ஸ்ரீ. நீ ஏற்றுவது ஏத்திட்டியா? ஏத்திட்டேன் நானு. பரவாயில்ல, சரி பரவாயில்ல. நான் வீட்டுக்கு ஏத்தும். ஓ சரி. பிரார்த்தனை நம்ம ஜெயந்தி சங்கரராமன். நமஸ்காரம் மாமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மஹே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव. त्वमेव सर्वं मम देव देव. पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि. सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द. नारायण अखिल गुरो भगवन् नमस्ते. ஓம் நமோ நாராயணாய. வித்யா வெங்கட வேலாயுதம். அச்சுதாஷ்டகம். மியூட். அண்ணா வணக்கம். ஒரே நிமிஷம். ஓம் அச்சுதம். ஹரே கிருஷ்ணா. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. அச்சுதம் கேசவம் சத்யபாமாவதம் சச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராதிகம்
इन्द्रामन्दिरं सीतचाचुन्दरं देवकी नन्दनं नन्दनं तन्ददे हरे राम हरे हरे राम हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे வர்ஷினி, வர்ஷினி கிருஷ்ணன் வரலையா? திருப்பாவை சாவித்ரி நீங்க ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாறி பெய்து ஓங்கு பெரு ஜன்ன மூடு கயலுகள பூக்குவளை போதில் பொறிபண்டு கண்படுப்ப பூக்குவளை போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீத்த முலை பற்றி தேங்காதே பூக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வா நிறைந்தலோரோ பாபா திருப்புகழும் இது அபிராமிந்தாதி நீலம் சாவித்ரி. ஓகே 4 5 7 8 9 7 10 7 8 9 10. ஓகே. ததியுறு மந்திர சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருத்து கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் செந்தூரானே சுந்தரியே. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரை எல்லாம் வந்தரி செந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோம் கந்தரி கைத்தளத்தால் மலர்ந்தால் என் கருத்தனவே. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெறுப்பில் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரவும் செங்கை சிலையும் அம்பும் முறித்தன முரளும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலத்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே எமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. ஆனந்தமே. பவானி சுந்தர் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி 3வது திருவெம்பாவை.
ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிதான். மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசெலோரியம் பாவாய். இதே என் தோழி பரிசெலோரியம் பாவாய். நெக்ஸ்ட் பூபால ராகம் கேட்கும்போது திருப்பள்ளி எழுச்சி தேர்ட் ஒன். ஓ முதல்ல திருப்பள்ளி எழுச்சி பாடி இருக்கணும், பரவாயில்ல. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் மியூட் ஆயிட்டீங்க. சரியா இருக்கு. சொல்லுங்க. சரியா இருக்கு. திருப்பள்ளி எழுச்சி தான் போட்டு பாடலாமா? ஆமா. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர்ச்சேரி கடல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே. தேங்க்யூ. இந்த பூபால ராகம் திருப்பள்ளி எழுச்சி கேட்கும்போது பாரதியார் பாரதத்தாய்க்கு திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருக்காரு. ஒரு நாள் அதை முழுசா பாடணும் யாராவது. பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் உண்மையிலும் போயினையாவும் எழு பசும் பொருள் சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இளவி அப்படின்னு வரும். ரொம்ப அழகான ஒரு பாரதத்தாயே விழித்தெழு தூங்கிட்டு இருக்கிற பல யுகமாக எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து கொள்ளையடித்து அடிமைப்படுத்தி
நீ எழுந்திரு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் இந்த கன்னியாகுமரி பாறையில் கண்டா மாதிரி இவர் அதை அழகாக பாடியிருக்க பாரதியார். சரி, அபிராமி திருப்பள்ளி திருவெம்பாவை தேவாரம் சந்தியா. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். ஆஹ் 10 பாடல்ல முதல், 2வது, கடைசி 10வது அப்படின்னு 3 மட்டும் பார்ப்பேன். பெத்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக வருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருட்டுரையுள் ஆயா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருட்டுரையுள் ஆரூரன் எம்பெருமார்காள் அல்லேன் எனலாமே ஆரூரன் எம்பெருமார்காள் அல்லேன் எனலாமே எம்பெருமார்க்கு ஆளல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். திருப்புகழ் நம்ம விஜயலட்சுமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஞானங்கள் பொறிகள் கூடி வானிந்தி கதிரில்லாத நாடண்டி நம சிவாய வரையேறி நாவின்பரசமதான ஆனந்த அருவிபாய நாதங்களோடு குலமே விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பதறிவில்லா மல்வோங்கி உருவமாகி இருவோரும் ஓரந்த மருவி ஞான மாவிஞ்சை முதுகி நேரி லோகங்கள் வலமதாட அருள்தாராய் தேனொங்கள் இதழ் இதாகி தாரிந்து சல்லில வேணி
சீர் அங்கன் எனது தாதை ஒரு மாது சேர்பஞ்சவடி விமோகி யோகங்கள் மவுன ஜோதி சேர்பங்கின் அமலநாதன் அருள் பாலா கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காடந்த மயிலில் ஏறு முருகோனே காமன் கை மலர்கள் நாண வேடம் பெண் அமளி சேர்வை காணுங்கள் பழனி மேவ பெருமாளே ஓரந்த மருவி ஞான மாவிஞ்சை முதுகினேரி லோகங்கள் பலமதாட அருள் தாரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரோகரா. சப்தசதி சாந்தி. ओके. या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. இன்னொரு தடவை. या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. இது நம்ம நேற்று அவர் சொன்ன மாதிரி, ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி, எல்லாவற்றிலும் பரமனை இறைவ அம்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது. புத்தி அப்படின்னா எதை செய்யணும், எதை நாம விடணும், எது செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய, சஜஸ்ட் பண்ணக்கூடியது தான் அந்த புத்திங்கிற ஃபேக்கல்ட்டி. மனுஷனுக்கு தான் அது இருக்கு. கரெக்டு, சரி தவறு அப்படிங்கிறது மனுஷனுக்கு, இது செய்யக்கூடாது, இது சரி. ஆனால் மற்ற எல்லா பறவைகளுக்கும் அந்த ஒட்டுமொத்த இயற்கை பிரகிருதி மாயையுடைய அந்த புத்தியோடைய ஒரு அம்சம் எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம ஆடு 4 காலில் இருக்கணும், புல்லை சாப்பிடணும், அதுதான் படைப்பு. ஆனால் இன்னைக்கு ஆடு தன்னைத்தானே இவால்வ் பண்ணியிருக்கு அந்த புத்தியுடைய உபயோகத்தில். போஸ்டர் எல்லாம் முதல்ல மைதா மாவு பேஸ்ட் பண்ணி ஒட்டுவான் முதல்ல. அப்போ ஆடு 2 காலில் நின்று அந்த போஸ்டரை கிழிச்சு அந்த மைதா மாவு இருக்கிற கலந்த பேப்பர் திங்கிற காட்சியை நான் பார்த்துருக்கேன். அதே போல் காக்கை சிறகு, சின்ன சின்ன குச்சி, சமித்து, அதை வச்சு தான் வீடு கட்டும். அந்த வீடு கட்டும்போது அந்த குச்சிகளை இணைக்கிற வேலை புல்லால் செய்யும். ஆனால் இப்போ நம்ம பிளாஸ்டிக் நூல், இரும்பு கம்பி அதெல்லாம் வச்சு கூட வீடு கட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எவல்யூஷன், அந்த புத்தியில் ஏற்படுற காலத்துக்கு ஏற்ப செய்யக்கூடிய மாற்றம். அதனால எல்லா உயிரிலையும் புத்தி இருக்கு. அந்த புத்தி மாயையுடைய சக்தியுடைய தேவியுடைய ஒரு ஸ்வரூபம். அந்த தேவியை நாம் நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்னு யாதேவி இன்னும் ஒரு தடவை சொல்லு. யாதேவி மியூட். யாதேவி சர்வபூதேஷு बुद्धिरूपेण संस्थिता நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை नमस्तस्यै नमो नमः. பஜனை சந்தியா
எனக்கு ஒரு விஷயம் சொல்ல விருப்பம் வருது. நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு அத்தாரிட்டி ஆகணும். திருப்புகழ் அப்படின்னு சொன்னால் அதில் நான் வெப்சைட்டில் போய் இறக்குமதி பண்ணினேன். 450க்கு மேலே இருக்குது. எனக்கு தெரியாது சரியாக எத்தனை இருக்குன்னு. பட் அந்த திருப்புகழில் நம்ம அத்தாரிட்டி ஆகணும். குமாரன் ஒருத்தர் அசோக் நகரில் இருக்கார், அவரை பாட சொல்லணும் ஒரு நாள். அந்த மாதிரி திருவாசகம், அங்கே வடபழனியில் ஒருவர் பெரியவர் இருக்கார். அந்த மாதிரி நம்ம சந்தியா, பாகவதம், இந்த கதைகள், ராமாயணம் கதை சொல்வதில் அப்படி நம்ம வந்து அபிராமி இருந்தாதீங்கன்னா ஃபுல்லாக பாடு அப்படின்னு உடனே பாடணும். எனக்கு தெரிந்த வரைக்கும் திருப்பாவை, சாவித்திரி 30ம் மனப்பாடமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஃபீல்டுக்கு அத்தாரிட்டி ஆகும், அது நல்லது. இந்த மாதிரி விஷயம். சந்தியா. गोविन्द जय जय गोपाल जय जय राधारमण हरि गोविन्द जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधारमण हरि गोविन्द जय जय केशव जय जय माधव जय जय केशव जय जय माधव जय जय मधुसूदन मुरली कृष्ण जय जय मधुसूदन मुरली कृष्ण जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधारमण हरि गोविन्द जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय अच्युत जय जय अनंत जय जय अच्युत जय जय अनंत जय जय नारायण हरि श्री कृष्ण जय जय नारायण हरि श्री कृष्ण जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय गोविन्द जय जय गोविन्द जय जय। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द गोविन्द। तस्मै கதை தஸ்மை. ஹரே கிருஷ்ணா தாத்தா. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். இன்னைக்கு நான் பெரிய ஆழ்வாரோட கதை சொல்ல போறேன். வழக்கம் போல டெய்லி பெரிய ஆழ்வார் துளசி பறிப்பார். அந்த மாதிரி இன்னைக்கும் பெரிய ஆழ்வார் போய் துளசி பறிக்க போகும்போது அந்த செடி கீழே ஒரு குழந்தைய பார்த்தாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தைய வளர்க்கணும்ட்டு முடிவெடுத்தாங்க. அந்த குழந்தையோட பேரு கோதை. கோதைக்கு விஷ்ணுன்னா அவ்வளவு பிடிக்கும். அவதான் சின்ன வயசுல நினைச்சிட்டு இருக்கா அவதான் விஷ்ணுவோட மணமகள்ட்டு. கொஞ்ச நாள் அவ பெருசாயிட்டா, கொஞ்சம் பெருசாயிட்டா. அவ என்ன பண்ணுவானா, டெய்லி விஷ்ணுவுக்கு பூ போடுவாங்க.
அதனால கோதை என்ன பண்ணுவாங்கன்னா அவ கையாலேயே வந்து பூ கட்டி அவ ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்பாங்க. கரெக்டா இருந்தா மட்டும் தான் விஷ்ணுவுக்கு போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. இத வந்து பெரிய ஆழ்வார் பார்த்துட்டு இருந்தார். அது ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஆழ்வார் வந்து விஷ்ணுவுக்கு மாலை போட்டாங்க. ஆனா நிக்கவே இல்லை. போடுறாரு, திருப்பி கீழே விழுது, போடுறாரு திருப்பி கீழே விழுது. ஆனா வந்து கோதை வச்சிருந்த மாலை, அவ போட்டு பார்த்த மாலையை வந்து விஷ்ணுவுக்கு போட்ட உடனே நின்னுருச்சு அது. அப்புறம் அது கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியாம பெரிய ஆழ்வார் நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு கோதைக்கு வந்து கல்யாண வயசு வந்துருச்சு. அப்ப வந்து பெரிய ஆழ்வார் அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது விஷ்ணு கனவுல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அடுத்த நாள் நாளைக்கு காலையில கோதைய மணமகளாக ரெடி பண்ணிட்டு ஸ்ரீ சுவாமி ரங்கநாத கோயிலுக்கு கூப்பிட்டுவாங்கன்ட்டு. விஷ்ணு சொன்ன மாதிரியே பெரிய ஆழ்வார் அடுத்த நாள் கோதைய வந்து மணமகளாக தயார் பண்ணி ஸ்ரீ சுவாமி ரங்கநாத கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. விஷ்ணுவுக்கு வந்து கோதையோட அன்பு, பாசம், பக்தி ரொம்ப பிடித்திருந்தனால அவளை ஏற்றுக்கொண்டாங்க. அன்னில இருந்து கோதை மற்றும் விஷ்ணு வந்து கோயில மறைஞ்சு போயிட்டாங்க. இன்னுமே அந்த கோயில் இருக்கு திருச்சியில, ஸ்ரீ சுவாமி ரங்கநாத கோயில். ரொம்ப சந்தோஷம் தஸ்மை. எனக்கு ஒரு 2 விஷயம் ஞாபகம் வருது. ஒரு விஷயம், உத்தரப்பிரதேஷ்ல ஒரு கோவில் இருக்கு. அவர் வந்து ராமனை தன்னுடைய சிஷ்யனா, தன்னுடைய மகனா சிஷ்யனா அவர் ஏத்துண்டு உபாசனை பண்றார். தினம் கோயிலுக்கு வருவார். தன்னுடைய கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டி ராமர் சந்நிதியில் அவர் பட்டருக்கு கொடுப்பார். அவர் அதை ராமருக்கு அணிவிப்பார். அப்போ ஒரு நாள் பட்டர் அதை என்ன செய்யணும், அங்கே திரை இருக்கும் சாமி சந்நிதியில். சீத்தை இருக்கிற பக்கத்தை திரையை மூடுவார் பட்டர். ஏன்னா மாமனார் வரும்போது சீத்தை வந்து அப்படி நேராக வரக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் இருந்தது. இப்போ சில குடும்பங்கள்ல இருக்கு மாமனாருக்கு முன்னால. அதனால அந்த சீத்தை பக்கத்தை திரைய, இடது பக்க திரைய மூடுவார். வலது பக்கம் ஸ்ரீராமன் மட்டும் இருக்கிற இடத்துல அவர் மாலையை கொடுப்பார், மாலையை போடுவார், போயிடுவார் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு. ஒரு நாள் என்ன ஆகுறது, இந்த பட்டர் எங்கேயோ வேற கவனத்துல இருந்தாரு. அந்த திரைய மூடலை. இவர் உள்ள வந்துட்டார். சீத்தையை எழுந்து திரையை மூடினாலாம். அதனால அந்த கோயில்ல இன்னை வரைக்கும் ஒரு பக்க திரை மூடியே இருக்கு, சீத்தை பக்க திரை மூடியே இருக்கு. அதுல இருந்து அவரும், நான் வந்து ஒரு மகாராணிய, இளவரசிய, ஸ்ரீராமனுடைய சக்கரவர்த்தினிய இழ வச்சுட்டேன், ஒரு வேலை செய்ய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிலுக்குள்ள வராம வெளியிலேருந்தே ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டு மாலை கொடுத்துட்டு போயிடுவாராம். அப்படி ஒரு கோவில் உத்தரப்பிரதேஷில் நான் ரொம்ப வருஷம் முன்னால் போனபோது நான் இதை பற்றி கேள்விப்பட்டு போயிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு திருச்சியில் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. ராமனுடைய இது, அந்த பெருமாளுடைய ஏதோ ஒரு வாதம் வருது. அதில் கேசம் தலைமை அந்த மாலையில் இருக்கிறதா ஒரு, அது கரெக்டான கதை தெரியாது எனக்கு, யாராவது இருந்தால் சொல்லுங்க. அப்புறம் ஹரிகேசநல்லூர்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்து பெயர். அந்த மாதிரி கோதையுடைய இந்த, அதாவது நாமெல்லாம் ஒரு விஷயத்தை செய்வது, நாம் சாப்பிட்ட எச்சலை கடவுளுக்கு கொடுப்பது, நாம் உடுத்திய வஸ்திரத்தையோ பூவையோ அவருக்கு கொடுப்பது, இது அனாச்சாரம், ஆச்சாரம் இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் ஆச்சாரத்தையே உருவாக்குறவங்க. கோதை ஆண்டாளோ சபரியோ அவங்க செய்யறது தான் ஆச்சாரம். ஏன்னா அவர்கள் வந்து இந்த உலக லெவல்ல இருந்து பல மேலே, அதை தாண்டி மேலே போனவங்க. ஸோ அவள் எச்சல் பழத்தை கொடுத்தா அது அனாச்சாரமாக எடுக்கலை. இவள் தான் சூடிய பூவை கொடுத்தாள், அது அனாச்சாரமாகலை. அது பக்தியோட உயர்ந்த நிலையை, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது நமக்கு.
ஆனால் நம்ம செய்ய முடியாது. நம்ம லெவலில் அவருக்கு தனியாக எடுத்து வைத்த மடி வஸ்திரமும் அவருக்கு எடுத்து வைத்த மாலையும் அப்படிதான் நம்ம செய்ய முடியும். நம்ம லெவல் அவ்வளவுதான். சரி, கதை கீதையா? தெய்வத்தின் குரல் சௌமியா. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பெரியவா சரணம். எனக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லாதீங்க யாருமே, அப்படியே அதுவே பழக்கமாயிடும். அங்க நேர எதிராக சந்நிதி இருக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய. சரி சரி. பெரியவா சரணம். தலைப்பு தத்துவமயமான விநாயகர். ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு அங்கத்தில் அதிக கௌரவம் இருக்கும். சௌரிமான் என்று உண்டு. அதன் கௌரவம். வாலில் மயில் என்றால் அதற்கு தோகை விசேஷம். தோகை மயில் ஜாகிரதையா ரட்சிக்கும். யானை எதை ரட்சிக்கும்? தன் தந்தத்தை தீட்டி வெள்ளை வெள்ளையர் என்று வைத்திருக்கும். இந்த பிள்ளையார் என்கிற யானை என்ன பண்ணுகிறது என்றால், அந்த கொம்பில் ஒன்றையே ஒடித்து அதனால் மகாபாரதத்தை எழுதிற்று. தன் அழகு, கௌரவம், கர்வம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்கின்ற ஒன்றுதான் பெரிது என்பதை இவ்விதம் இந்த யானை காட்டியது. நியாயத்துக்காக, தர்மத்துக்காக, வித்தைக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதைத்தானே தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறது. சுவாமிக்கு கருவி என்று தனியாக ஒன்று வேண்டியதில்லை. எதையும் கருவியாக அவர் நினைத்தால் உபயோகித்துக் கொள்வார் என்பதற்கும் இது ஒரு உதாரணம். ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை கொன்றார். அப்போது அது ஆயுதம். பாரதம் எழுதும்போது அதுவே பேனா. நமக்கு பார்க்க அழுக்காத வஸ்துக்கள் சந்திரன், சமுத்திரம், யானை ஆகியன. இவற்றையெல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அலுப்பு சலிப்பில்லாத ஆனந்தம் பொங்கும். அதனால்தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கு எல்லாம் பார்க்க ஆனந்தம் எப்போதும் பொங்கிக் கொண்டிருக்கும்படியாக யானை உருவத்தோடு இருக்கிறார். அது ஆனந்த தத்துவம், ஆறாத ஆசையின் தத்துவம். அவர் பிறந்ததே ஆனந்தத்தில். பண்டாசுரன் விக்ன மந்திரங்களை போட்டு அம்பாளின் படை தன்னை நோக்கி வர முடியாதபடி செய்த போது பரமேஸ்வரன் அவளை ஆனந்தமாக பார்த்தபோது அவளும் ஆனந்தமாக இந்த பிள்ளையை பெற்றாள். அவர் விக்ன யந்திரங்களை உடைத்து அம்மாவுக்கு சகாயம் செய்தார். அவர் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை. இந்த உலகத்துக்கே மூலத்திலிருந்து ஆவிர்பவித்ததனால் அவரை நாம் பிள்ளையார் என்றே விசேஷித்து அழைக்கிறோம். பெரியவா சரணம். பஜகோவிந்தம். भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते यावतीतो पाचन सक्तः तावनिज परिवारो रक्तः यावद्वितो पाचन सक्तः तावनिज परिवारो रक्तः पश्चाजीवति जर्जर देहे पश्चाजीवति जर्जर देहे वार्ता कोऽपि न पृच्छति गेहे वार्ता कोऽपि न पृच्छति गेहे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. நம்ம இந்த பஜகோவிந்தம் இந்த பாடல் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு கசப்பான ஒரு சத்தியத்தை சொல்றது.
பணம் சம்பாதிக்கிறதுல அந்த ஆர்வம் இருந்து பணம் சம்பாதிக்கிற ஆற்றல் இருந்தால் தான் என்னது யாவத் வித்தோபார்ஜன சக்தக தாவத் நிஜ பரிவாரோ நம்முடைய குடும்பம் கூட நம்மளை மதிக்கும். பணம் சம்பாதிக்கிற ஆற்றல், பணம் சம்பாதிக்கிற ஆர்வம் இருந்தால் தான் குடும்பத்தில் இருக்கிறவர் கூட நம்ம மதிப்பார்கள். பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேகி, உடம்பு ரொம்ப வயசான பிறகு நம்ம வாழ்ந்தால் ஒன்றும் செய்ய முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்தோ ஒரு இடத்துல படுத்துண்டோ இருந்து வாழ்ந்தால் அங்கே நம்முடைய வார்த்தையை யாரும் அந்த குடும்பத்தில் கேட்க மாட்டார். யாரும் நம்ம கிட்ட ஆலோசனையை கேட்பதோ இல்லை நம்ம வார்த்தையை சொல்வதை கேட்பதோ இருக்காது அப்படின்னு சொல்றார். ஒரு யாரோ ஒருத்தர் பேசியதை நேற்று காலையில் தான் ஒருத்தர் சொன்னார். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப எளியவர், அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் கேட்டேன், அவருக்கு மூக்கு இது வாய் பேச வராது, மூக்க அதாவது ஊமை, காதும் இல்லை. அவர் உட்கார்ந்தே இருப்பார், சத்தம் போடுவார். இப்படி சொன்னார், பெருக்கின்றே ரூமை பெருக்கின்னு வரும்போது காலை தூக்கிக்கோவோ அப்படின்னு கூட சொல்லாமல் அந்த விளக்குமாறு காலில் பட்டுண்டே பெருக்கின்னு போவா அப்படின்னு சொன்னார். இது கொஞ்சம் நெகட்டிவாக தோன்றுறது, ஆனால் இது ஒரு உண்மை, கசப்பான உண்மை. அதை தாண்டணும். நம்ம பசுவை பால் கொடுக்குற வரைக்கும் தான் பசு, அப்படி இல்லாமல் பால் கொடுத்து மடி வற்றிய அப்புறம் கூட அவள் தாய் வீட்டில் அவளை வைத்து போற்றணும். அப்படி ஒரு மனப்பான்மை நம்ம இந்துக்களில் விசேஷ முயற்சி இருந்திருக்கு. அதனால் பல வருஷம் பல நூற்றாண்டுகள் இது இருந்திருக்கு. மெதுவாக மேற்கத்திய கலாச்சாரத்தில் இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. பஜகோவிந்தம். அடுத்து நாம் ஜப்பமா கீதை பகவத்கீதை. ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு அத்தியாயம் 2 verse 50. புக்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். இதுல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்னன்னாக்க, மன நடுவு பெற்றவன், சமபுத்தி உடையவன், நன்மை தீமை ஆகிய இரண்டையும் இம்மையில் இப்பவே துறக்கிறான். ஆகையால் நீ யோகத்தை சார்ந்திடு, திறமையுடன் செயல் புரிதல்தான் யோகம் அப்படிங்கிற சென்ட்ரல் தீம் அதுல சொல்ற. பிரைமரிலி இந்த சமபுத்தியாக எல்லா விதத்தையும் நம்ம நடக்கும்போது, நம்ம கர்மங்களை செய்யும் போது நன்மை தீமையை கடக்கிறோம். நன்மை தீமைங்கிறது கர்மத்தோட வினை பயன். கர்மம் செய்யறோம், அதுக்கு உண்டான பலனாக தான் நன்மை தீமை விளைகிறது. அந்த நன்மை தீமைய இந்த ஜென்மத்திலேயே இந்த சரீரத்திலேயே நம்ம கடக்க முடியும் அப்படின்னு பகவான் நமக்கு இது வழிகாட்டி இருக்க. நம்ம சமபுத்தியோட நடந்துட்டான்னா நமக்கு இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இந்த ஒரு சான்ஸ் இருக்கு. இது நன்மை தீமை, இந்த கர்ம வினைகள் தான் நமக்கு பிறப்பை கொடுக்கிறது. ஸோ நம்ம பிறப்பு இறப்புன்ற சூழலிருந்தே கூட நம்மளால இதனால விடுபட முடியும். எப்படி நம்ம இது என்ன சொல்றதுனாக்க, அது ஒரு கர்மத்தின் துணை கொண்டு, கர்மம் தான் நமக்கு பிறப்புன்னு சொன்னாலும் அந்த கர்மத்தின் துணை கொண்டே பிறப்பிலிருந்து விலகிறதுக்கு நமக்கு முடியறது. இது முள்ளாலேயே எடுக்கிறதுன்னு சொல்லுவா, இல்லாட்டா விஷத்தாலேயே அதை முறிக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி கர்மம்னு செய்யக்கூடியது எதை நம்ம பந்தத்துல ஈடுபடுத்தும், என் பந்தத்துல மாட்டி விடுமோ அதையே நடுநிலையுடன் சமபுத்தியோட நம்ம பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல அந்த தலைகள் நம்மளை சேராது அப்படின்னு பகவான் நமக்கு இந்த பாடல் மூலம் சொல்ற. இன்னொரு முறை அதையே படிக்கிறேன். புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே
தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நாம ஜபம் என்னங்க? இந்த நாம ஜபத்தை பொறுத்தவரை நாம ரெகுலரா ஜபம் பண்ற நாமத்தை நம்ம 21 தடவை சொல்லணும். பொதுவா மனசுக்குள்ள சொல்வதுதான் உச்சிதம், அதுதான் நல்லது, உத்தமம். வாயை முணுமுணுத்து சொல்வது பரவாயில்லை, உறக்க சொல்வது அதமம். அது பொதுவாக நான் ஜபம் செய்யும் போது உறக்க சொல்லக்கூடாது. ஆனால் இது நம்ம ஒரு செயற்கையான ஒரு நிகழ்ச்சி, அதனால் இது பரவாயில்லை, சொன்னாலும் பரவாயில்லை. நாம் இந்த ஜபத்துடைய இந்த 3 லெவலை புரிந்துக்கணும். முடிந்த வரைக்கும் ஜபம் மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, நாக்கு அசையக்கூடாது, ஆனால் சொல்லணும். அதுதான் உத்தமம். ஒரு 20 தடவை 11 தடவை அந்த ஸ்ரீட முருகேஷ் சொன்னார் பாருங்க அன்னைக்கு. அவர் ரொம்ப வருஷமாக அந்த இதை எங்கிருந்தோ கற்றுண்டு அவருடைய ராமர் கோயிலில் சொல்லுவார். டெய்லி நாள் முழுக்க அவர் கோழி வளர்க்குற இதில் அப்பப்போ இடம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஜபம் உள்ளுக்குள்ளே ஓடிண்டே இருக்கணும். இதுதான் நாம ஜபம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर शंकर, जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर, 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 हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, शंकर जय जगद्गुरु शंकराचार्य चंद्रशेखर सरस्वती स्वामी की जय. सत्य चंद्रशेखर सरस्वती स्वामी की जय. நம்ம வர்ஷினி திருப்பாவை சொல்ல வேண்டியவ இப்போதான் வந்திருக்கிறா, லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. வர்ஷினி நாளைக்கு சொல்றியா? டயத்துக்கு வரணும். ஆனால் இப்போ திருப்பாவை பாடுறியா ஒரு தடவை? சரி பாடு, திருப்பாவை மட்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடுகையுகள பூங்குலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீத்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அர்த்தமும் சொல்லிடு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, இந்த உலகளந்த பெருமாள் இருக்காரே அவர் ரொம்ப பெரிய, இந்த உலகத்தையே ரொம்ப பெரியவர். அவர் காதுல அவர் நாமங்களை அவர் காது வரையும் பாடுறதுக்காக நம்ம அந்த உறக்க சொல்லி அதை பாடணும், சாற்றி பாடணும். அதான் திருக்கோயில்கள்லாம் நம்ம சாட்டு முறைன்னு ஒண்ணு சொல்றோம். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சில சில கோபிகைகள்லாம் கண்ணன் வேணும்னு வேண்டிப்பாங்க. ஊர் மக்கள்லாம் நல்ல மழை பெய்யணும்னு கண்ணனை வேண்டிப்பாங்க. அதனால ஊர் மக்களுக்கெல்லாம் கண்ணன் நல்லா மழை புழிஞ்சு விட்டுருவான். அப்புறம்
யாருக்கெல்லாம் கண்ணன் தேவையோ கண்ணனையே குடிச்சிருவானா. பகவத்கீதையில ஒரு இது இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ அவனுக்கு அது கிடைக்கும். அவனவனுக்கு பணம் வேணும்னா பணம் கிடைக்கும். என்னை வேண்டுபவனுக்கு நான் கிடைத்தேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் வர்ஷினி. நாளைக்கு டயத்துல வந்து 4வது திருப்பாவை நீ தான் பாடணும். சரியா? சரி. நைவேத்தியம் சௌமியா. தன்யஸ்மி. தன்யோஸ்மி. சரி. ஆமா தெரியுதா? ஓகே ஓகே. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். எல்லோரும் நாளைக்கு யார் யார் பேர் கொடுத்தீங்களோ எனக்கு ஒரு 10 கைகண்டவன சேலப்பே காவிரி நதியும் வாழி பொய்யெழுந்தரலே கொண்ட பொன்னிய அடியார் வாழி செய்ய வெங்கடவன் வாழி ஸ்ரீதேவி வாழி வாழி. எல்லோருக்கும் அந்த பேரை கொடுத்துருங்க. எனக்கு ஒரு 10-11 மணிக்குள்ள பேர் எனக்கு வந்து சேர்ந்தா நான் அதோட லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட முடியும். நம்ம வந்து ஏன்னா ராத்திரி லேட்டாக போட்டு